நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையட்டும். டிசம்பர் 21ஆம் தேதிக்கான ராசி பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைய தினம் பிளவ வருடம் மார்கழி மாதம் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, தேய்பிறை திதி. இன்று பிற்பகல் 2:08 மணி வரைக்கும் துவித்தியை, பின்பு திருத்தியை. யோகம் இன்று காலை 6:23 மணி வரைக்கும் அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். நட்சத்திரம் இன்று இரவு 9:58 மணி வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரம், பின்பு பூசம் நட்சத்திரம். சந்திராஷ்டமம் கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கும் மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கும் இன்றைய தினம் சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை, மாலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. கரணம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்று சூரியன் உதயமாகும் நேரம் காலை 6:24. சூலம் இன்று வடக்கு திசை. இன்றைய தினம் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்கலாம். ராகு ரிஷப ராசியிலையும், சந்திரன் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகியும், கேது செவ்வாய் விருச்சக ராசியிலையும், புதன் சூரியன் தனுசு ராசியிலையும், சனி சுக்கிரன் மகர ராசியிலையும், குரு பகவான் கும்ப ராசியிலையும் சஞ்சாரம் செய்கிறாங்க. மேஷ ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 4 ஸ்டார். இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்ற மிகுந்த பலன்கள் கிடைக்கும். இன்னைக்கு உங்களுக்கு அமைதியான சூழல் நிலவும். பணியிடத்தில் உங்கள் பணியில் எளிதில் வெற்றி காண்பீங்க. சிறந்த வாய்ப்புகள் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி நீங்கள் முன்னேறுவீங்க. உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இடையேயான உறவில் நல்ல பிணைப்பு இருக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வரவு சிறப்பாக இருக்கும். உங்கள் பணத்தை நீங்கள் பயனுள்ள விஷயங்களுக்காக செலவு செய்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பெரும்பாலும் சிறப்பான ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிப்பீங்க. உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். பணியாளர்கள் இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. இன்னைக்கு நண்பர்களின் ஆதரவும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். வெளியூர் தொடர்பான பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் சிலருக்கு அமையும். பெரியவர்களின் ஆசைகள் சிலருக்கு கிடைக்கும். உங்கள் மனசில் சுதந்திரத்தன்மை அதிகரிக்கும். வீடு மற்றும் மனை தொடர்பான செயல்பாடுகளில் முக்கிய முடிவுகளை இன்னைக்கு நீங்கள் எடுப்பீங்க. மாணவர்கள் சிறப்பாக படித்து உங்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு பெருமை சேர்ப்பீங்க. மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு அமைதியான நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 6. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் வெள்ளை நிற ஆடைகள் அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் ஒத்துழைப்பு கிடைக்கும். பரணி நட்சத்திரக்காரங்க பயணங்கள் மேற்கொள்வீங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு முடிவுகள் சாதகமாகும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். செவ்வாய்க்கிழமை முருகருக்கு உகந்த தினம். முருகருக்கு 6 அகல் விளக்கேற்றி செவ்வரளி மலர் சூட்டி கந்தனை வழிபட காரிய வெற்றி உண்டாகும். நினைத்தது நடக்கும். எதிரிகள் தொல்லை தீரும். கூடவே கந்த சஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் படிப்பது கூடுதல் விசேஷம். துர்க்கையம்மனுக்கு ராகு கால நேரமான மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையிலான காலகட்டத்தில் எலுமிச்சை பழ தீபம் ஏற்றி துர்க்கையம்மன் வழிபாடு செய்வதால் ராகுவால் ஏற்படும் கெடுபலன்கள் குறையும். திருமண தடைகள் அகலும். விரைவில் திருமணம் கைகூடும். ரிஷப ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 4 ஸ்டார். இன்றைய தினத்தில் உங்கள் செயல்களை நீங்கள் சிறப்பாக செய்வீங்க. உங்கள் மனசில் தெளிவும் உற்சாகமும் பிறக்கும். எந்த விஷயத்திலையும் விழிப்புணர்வோடு செயல்படுவீங்க. நல்ல வளர்ச்சி இன்னைக்கு உங்களுக்கு எதுலையும் இருக்கும். பணியிடத்தில் புதிய வாய்ப்புகளெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் பணிகளை இன்னைக்கு நீங்கள் விரைந்து செய்து முடிப்பீங்க. உங்கள் நெருங்கிய உறவினர்கள் கிட்ட இருந்து இன்னைக்கு உங்களுக்கு பயனுள்ள ஆலோசனைகள் கிடைக்கும். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை துணை கிட்டையும்
குடும்ப உறுப்பினர்கள் கிட்டையும் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிதி விஷயங்கள் பெரும்பாலும் சிறப்பாகவே இருக்கும். உங்களால் இன்னைக்கு சேமிக்கவும் முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பெரும்பாலும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறதுனால உங்கள் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். புதிய முயற்சிகள் அனுகூலமாக நடந்து முடியும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு சில உதவிகள் கிடைக்கும். தாய்மாமன் வழியில் எதிர்பாராத செலவுகளும் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உங்கள் முயற்சிக்கு இன்னைக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் கூடுதலாகவே கிடைக்கும். உங்கள் செயல்களின் தன்மைகளை அறிந்து முடிவெடுக்கிறது உங்களுக்கு நல்லது. தொழில் சார்ந்த செயல்பாடுகளில் சிந்திச்சு செயல்பட பாருங்க. அலுவலக ரீதியாக முக்கியமான முடிவுகளை சிலர் எடுப்பீங்க. நீண்ட நாள் கனவு இன்னைக்கு நிறைவேறும். சொத்து விற்பனையில் லாபம் அதிகரிக்கும். வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை சிலர் வாங்கி மகிழ்வீங்க. மாணவர்கள் கடினமான பாடங்களையும் எளிதாக படித்து முடிப்பீங்க. மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 2. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் வெள்ளை நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் சிந்திச்சு செயல்படுறது நல்லது. ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு கனவுகள் நிறைவேறும். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். செவ்வாய்க்கிழமை முருகருக்கு உகந்த தினம். முருகருக்கு 6 அகல் விளக்கேற்றி செவ்வரளி மலர் சூட்டி கந்தனை வழிபட காரிய வெற்றி உண்டாகும். நினைத்தது நடக்கும். எதிரிகள் தொல்லை தீரும். கூடவே கந்த சஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் படிப்பது கூடுதல் விசேஷம். துர்க்கையம்மனுக்கு ராகு கால நேரமான மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையிலான காலகட்டத்தில் எலுமிச்சை பழ தீபம் ஏற்றி துர்க்கையம்மன் வழிபாடு செய்வதால் ராகுவால் ஏற்படும் கெடுபலன்கள் குறையும். திருமண தடைகள் அகலும். விரைவில் திருமணம் கைகூடும். மிதுன ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 3 ஸ்டார். இன்றைய தினத்தில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி நீங்கள் வெற்றி காண்பீங்க. சிறப்போட செயலாற்ற உங்கள் மனசில் தெளிவு தேவைப்படும். பணியிடத்தில் சக பணியாளர்களோட நல்லுறவை பராமரிப்பீங்க. அவங்க கிட்ட இருந்து தக்க சமயத்தில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். அதனால் நல்ல வளர்ச்சியும் காண்பீங்க. உங்கள் வாழ்க்கை துணையோட இன்னைக்கு அன்பான தருணங்களை கழிப்பீங்க. இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிதி விஷயங்களுக்கு சாதகமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். உங்கள் சேமிப்பும் இன்னைக்கு உயரும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சிலருக்கு கால்வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால யோகா மற்றும் தகுந்த உடற்பயிற்சி மேற்கொள்வது உங்களுக்கு நல்லது. புதிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். எதிர்பாராத பணவரவுக்கும் இன்னைக்கு வாய்ப்பு உண்டு. சகோதர வகையில் எதிர்பாராத செலவுகளும் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. தாய் வழி உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு பிற்பகலுக்கு மேலே மற்றவங்களால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லது. சிலருக்கு மாலை வேளையில் உறவினர்கள் மூலமாக கிடைக்கும் தகவல்கள் சற்று சங்கடத்தை ஏற்படுத்தலாம். மற்றபடி வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் நீங்கள் எதிர்பார்த்தபடி இருக்கும். பெரிய மனிதர்களின் அன்பும் ஆதரவும் சிலருக்கு கிடைக்கும். அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதில் காலதாமதம் உண்டாகும். கடன் சார்ந்த இன்னல்கள் சிலருக்கு குறையும். பிள்ளைகள் வழியில் மனமகிழ்ச்சி தரும் நிகழ்வுகள் சிலருக்கு நடைபெறும். வியாபாரத்தில் பங்குதாரர்களின் பிரச்சனைகள் தீரும். மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான பணிகளில் ஏற்றம் மிகுந்த பலன்கள் கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 1. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் இளஞ்சிவப்பு நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம்.
மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் ஆதரவு கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு காலதாமதம் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு பிரச்சனைகள் தீரும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். செவ்வாய்க்கிழமை முருகருக்கு உகந்த தினம். முருகருக்கு 6 அகல் விளக்கேற்றி செவ்வரளி மலர் சூட்டி கந்தனை வழிபட காரிய வெற்றி உண்டாகும். நினைத்தது நடக்கும். எதிரிகள் தொல்லை தீரும். கூடவே கந்தசஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் படிப்பது கூடுதல் விசேஷம். துர்க்கையம்மனுக்கு ராகு கால நேரமான மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையிலான காலகட்டத்தில் எலுமிச்சை பழ தீபம் ஏற்றி துர்க்கையம்மன் வழிபாடு செய்வதால் ராகுவால் ஏற்படும் கெடுபலன்கள் குறையும். திருமண தடைகள் அகலும். விரைவில் திருமணம் கைகூடும். கடக ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 3 ஸ்டார். இன்றைய தினத்தில் உங்கள் செயல்களில் மிகுந்த அக்கறை தேவைப்படும். அதிர்ஷ்டத்தை நம்பாமல் இன்னைக்கு உங்கள் சுய முயற்சியில் நம்பிக்கை வைங்க. பணியிடத்தில் திருப்திகரமான சூழல் இருக்காது. உங்கள் சக பணியாளர்களோட சுமூகமான உறவு உண்டாக தேவையில்லாத கோபத்தை தவிர்த்து அவங்க கிட்ட அனுசரித்து செல்ல பாருங்க. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட பேசும் சமயத்தில் பொறுமை இழக்காம உணர்ச்சி வசப்படாமல் அனுசரித்து நடந்துக்க பாருங்க. பேச்சில் நிதானமும் பொறுமையும் தேவைப்படும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிதி விஷயத்தில் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத தவிர்த்துக்கிறது இன்னைக்கு உங்களுக்கு நல்லது. பண வருமானம் சற்று ஏற்ற இறக்கமாகவே இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சளி இருமல் சம்பந்தமான தொந்தரவுகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால குளிர்ச்சியான உணவுப் பொருட்களை தவிர்த்துக்கிறதும் உங்களுக்கு நல்லது. எதுலையும் பொறுமையோடு செயல்பட வேண்டியிருக்கும். எதிர்பாராத செலவுகளால் சிலருக்கு கடன் வாங்கவும் நேரிடும். குடும்பத்தில் உள்ளவர்களின் தேவைகளுக்காக பாடுபட வேண்டியிருக்கும். உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. வாழ்க்கை துணை உங்கள் பொறுப்புகளை இன்னைக்கு பகிர்ந்துப்பாங்க. வியாபாரம் எதிர்பார்த்தபடி நடக்கும். பணியாளர்களால் சில செலவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. உங்கள் மனசுக்கு பிடிச்ச பொருட்களை சிலர் வாங்கி மகிழ்வீங்க. தேவையில்லாத சஞ்சலமான எண்ணங்களால் நெருங்கிய நபர்களை இழக்க நேரிடலாம். எதிர்பாராத தனவரவுகள் சிலருக்கு கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களால் நன்மைகள் உண்டாகும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் கிட்ட கருத்து வேறுபாடுகள் தோன்ற வாய்ப்பிருக்கு. மாணவர்கள் எதிர்பார்த்த பலன்களை பெற கூடுதல் முயற்சி எடுக்க வேண்டியிருக்கும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு எதிலும் நிதானம் தேவைப்படும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 5. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் சாம்பல் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் விருப்பம் நிறைவேறும். பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு வரவு கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் தோன்றும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். செவ்வாய்க்கிழமை முருகருக்கு உகந்த தினம். முருகருக்கு 6 அகல் விளக்கேற்றி செவ்வரளி மலர் சூட்டி கந்தனை வழிபட காரிய வெற்றி உண்டாகும். நினைத்தது நடக்கும். எதிரிகள் தொல்லை தீரும். கூடவே கந்தசஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் படிப்பது கூடுதல் விசேஷம். துர்க்கையம்மனுக்கு ராகு கால நேரமான மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையிலான காலகட்டத்தில் எலுமிச்சை பழ தீபம் ஏற்றி துர்க்கையம்மன் வழிபாடு செய்வதால் ராகுவால் ஏற்படும் கெடுபலன்கள் குறையும். திருமண தடைகள் அகலும். விரைவில் திருமணம் கைகூடும். சிம்ம ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 4 ஸ்டார். இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். நீங்கள் இன்றைக்கி முக்கியமான முடிவுகளை துணிந்து எடுக்கலாம். நீங்கள் எடுக்கும் முடிவுகள் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். பணியிடத்தில் உங்கள் பணிக்கான பாராட்டுகளை பெறுவீங்க. உங்கள் செயல்திறன் இன்றைக்கி சிறப்பாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட உற்சாகத்தோடு பழகுவீங்க. இருவருக்கும் இடையே மகிழ்ச்சியான சூழல் நிலவும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பணப்புழக்கம் சிறப்பாகவே இருக்கும். அதிர்ஷ்டகரமான நிதி நிலைமை இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்கள் மனசில் இருக்கும் உற்சாகம் காரணமாக உங்கள் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும்.
புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேலே தொடங்குறதால உங்களுக்கு சாதகமாக முடியும். பிள்ளைகள் கேட்டதை சிலர் வாங்கி தருவீங்க. உறவினர்கள் மூலமாக சிலருக்கு சுப நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடாகும். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் இன்னைக்கு அறிமுகமாவாங்க. ஆன்மீகத்தில் சிலருக்கு இன்னைக்கு நாட்டம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையோட நல்லுறவு நீடிக்கும். பொழுதுபோக்கு விஷயங்களில் சிலருக்கு ஆர்வம் அதிகரிக்கும். வியாபார ரீதியான வெளியூர் பயணங்களால் அனுகூலமான சூழல் உண்டாகும். வியாபாரத்தில் புதிய நபர்களின் அறிமுகம் சிலருக்கு கிடைக்கும். ஆடை ஆபரணங்கள் வாங்குவதில் சிலருக்கு ஆர்வம் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்த்த வெற்றி சிறப்பாக கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடமேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 9. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் ஆரஞ்சு நிற ஆடைகளை அணிகிறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் ஆர்வம் அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு அனுகூலம் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய அறிமுகம் கிடைக்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். செவ்வாய்க்கிழமை முருகருக்கு உகந்த தினம். முருகருக்கு 6 அகல் விளக்கேற்றி செவ்வரளி மலர் சூட்டி கந்தனை வழிபட காரிய வெற்றி உண்டாகும். நினைத்தது நடக்கும். எதிரிகள் தொல்லை தீரும். கூடவே கந்தசஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் படிப்பது கூடுதல் விசேஷம். துர்க்கையம்மனுக்கு ராகு கால நேரமான மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையிலான காலகட்டத்தில் எலுமிச்சை பழ தீபம் ஏற்றி துர்க்கையம்மன் வழிபாடு செய்வதால் ராகுவால் ஏற்படும் கெடுபலன்கள் குறையும். திருமண தடைகள் அகலும். விரைவில் திருமணம் கைகூடும். கன்னி ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 3 ஸ்டார். இன்றைய தினத்தில் உங்கள் மனநிலை பெரும்பாலும் சிறப்பாகவே இருக்கும். உங்ககிட்ட அதிக தன்னம்பிக்கை இருக்கும். பணியிடத்தில் உங்கள் பணியில் நல்ல வெற்றி கிடைக்கும். உங்கள் சக பணியாளர்களின் ஆதரவையும் நீங்கள் பெறுவீங்க. உங்கள் வாழ்க்கை துணையுடனான உறவில் நல்லிணக்கம் சிறப்பாக இருக்கும். இருவரும் இன்னைக்கு ஒருவருக்கொருவர் மனம் திறந்து பேசுவீங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பணவரவு பெரும்பாலும் சீராக இருக்கும். பயனுள்ள வகையில் உங்கள் பணத்தை நீங்கள் செலவு செய்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பெரும்பாலும் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். சிலருக்கு பண வரவு இருந்தாலும் வரவுக்கேற்ற திடீர் செலவுகளும் உண்டாகும். இருந்தாலும் தேவையான பணம் உங்கள் கையில் இருக்கிறதால நீங்கள் சமாளிச்சிருவீங்க. காரிய அனுகூலம் உண்டாகும். புதிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். கடன்கள் விஷயத்தில் சற்று கவனம் தேவைப்படும். மற்றவங்க கிட்ட எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். உறவினர்களால் குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். வியாபாரம் வழக்கம் போலவே நடக்கும். பூர்வீக சொத்துக்களில் உள்ள பிரச்சனைகள் இன்னைக்கு தீரும். படிப்பில் மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். வேலை விஷயமா நல்ல செய்திகள் சிலருக்கு தேடி வரும். அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் சிலருக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் கூட்டாளிகளோடு இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். நண்பர்கள் இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வெளிநாட்டு தொழில் தொடர்புகள் இன்னைக்கு சிறப்படையும். மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் சாதகமான சூழல் உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு கனவு நனவாகும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 8. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் மயில் நீல நிற ஆடைகள் அணிகிறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மயில் நீல நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் பிரச்சனைகள் குறையும். அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு ஆதரவான நாளா இன்றைய நாள் இருக்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். செவ்வாய்க்கிழமை முருகருக்கு உகந்த தினம். முருகருக்கு 6 அகல் விளக்கேற்றி செவ்வரளி மலர் சூட்டி கந்தனை வழிபட காரிய வெற்றி உண்டாகும். நினைத்தது நடக்கும். எதிரிகள் தொல்லை தீரும்.
கூடவே கந்தசஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் படிப்பது கூடுதல் விசேஷம். துர்க்கை அம்மனுக்கு ராகு கால நேரமான மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையிலான காலகட்டத்தில் எலுமிச்சை பழ தீபம் ஏற்றி துர்க்கை அம்மன் வழிபாடு செய்வதால் ராகுவால் ஏற்படும் கெடுபலன்கள் குறையும், திருமண தடைகள் அகலும், விரைவில் திருமணம் கைகூடும். துலாம் ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 4 ஸ்டார். இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். உங்ககிட்ட இன்னைக்கு சிறந்த ஆற்றல் இருக்கும். நல்ல பெயர் இன்னைக்கு எல்லார்கிட்டையும் நீங்கள் எடுப்பீங்க. பணியிடத்தில் உங்கள் பணிகள் சற்று அதிகமாகவே இருக்கும். உங்கள் பணியில் நீங்கள் இன்னைக்கு மும்முரமாக இருப்பீங்க. உங்கள் மேலதிகாரிகளின் அங்கீகாரத்தை நீங்கள் பெறுவீங்க. உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட உங்கள் சிறந்த உணர்வுகளை சிறப்பாக வெளிப்படுத்துவீங்க. இருவருக்கும் இடையேயான உறவில் புரிந்துணர்வு சிறப்பாக இருக்கும். நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையை இன்னைக்கு மகிழ்ச்சிகரமாக வச்சுருப்பீங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிதி சம்பந்தமான பிரச்சனைகள் பெரும்பாலும் குறையும். பண வரவு சிறப்பாக இருக்கும். நீங்கள் பணத்தை இன்னைக்கு சேமிப்பீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பெரும்பாலும் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். பிள்ளைகளின் தேவைகளை மகிழ்ச்சியோடு நிறைவேற்றுவீங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் அதே சமயத்தில் திடீர் செலவுகளுக்கும் வாய்ப்பு உண்டு. குடும்ப விஷயமா முக்கியமான முடிவு எடுக்க வேண்டிய சூழல் சிலருக்கு உண்டாகும். சகோதரர்களோட சிலருக்கு மன வருத்தம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால பேச்சில் பொறுமை தேவைப்படும். பாக பிரிவினைகளில் உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். பொருளாதார நெருக்கடிகள் குறையும். உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு உபாதைகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பிருக்கு. பெரியோர்களின் ஆலோசனைகளால் மாற்றமான சூழல் உண்டாகும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றி கிடைக்கும். எதிர்பாராத புதிய வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்கும். மாணவர்கள் கடினமான பாடங்களையும் எளிதாக படித்து முடிப்பீங்க. மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 9. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் இளஞ்சிவப்பு நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். செவ்வாய்க்கிழமை முருகருக்கு உகந்த தினம். முருகருக்கு 6 அகல் விளக்கேற்றி செவ்வரளி மலர் சூட்டி கந்தனை வழிபட காரிய வெற்றி உண்டாகும். நினைத்தது நடக்கும். எதிரிகள் தொல்லை தீரும். கூடவே கந்தசஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் படிப்பது கூடுதல் விசேஷம். துர்க்கை அம்மனுக்கு ராகு கால நேரமான மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையிலான காலகட்டத்தில் எலுமிச்சை பழ தீபம் ஏற்றி துர்க்கை அம்மன் வழிபாடு செய்வதால் ராகுவால் ஏற்படும் கெடுபலன்கள் குறையும், திருமண தடைகள் அகலும், விரைவில் திருமணம் கைகூடும். விருச்சக ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 3 ஸ்டார். இன்றைய தினத்தில் சில சௌகரியங்களை நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். தேவையில்லாத பதற்றத்தை தவிர்க்க பாருங்க. பணியிடத்தில் உங்கள் இலக்குகளை அடைய நீங்கள் சற்று கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். திட்டமிட்டு செயல்பட்டால் மட்டும்தான் எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியும். உங்கள் வாழ்க்கை துணையோட இன்னைக்கு தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால பேச்சில் நிதானத்தை கடைபிடிச்சு விட்டு கொடுத்து செல்ல பாருங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்கள் பணத்தை கவனமாக கையாள பாருங்க. பண விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவைப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்கள் தாயின் உடல்நிலை பற்றிய கவலை சிலருக்கு உண்டாகும். அந்த வகையில் சிலருக்கு செலவுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. விடாப்பிடியாக செயல்பட்டு சில வேலைகளை செய்து முடிப்பீங்க. பிள்ளைகளால் சிலருக்கு டென்ஷன் அதிகரிக்கும். ஆடம்பர செலவுகளால் உங்கள் சேமிப்புகள் குறையும். உடல் நலத்தில் கவனம் தேவைப்படும். வியாபாரத்தில் போராடி லாபம் ஈட்டுவீங்க. உத்தியோகத்தில் மறைமுக தொந்தரவுகள் வந்து போகும். இன்னைக்கு சுப முயற்சிகளில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். நண்பர்களின் சந்திப்பு உங்கள் மனசுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும். பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி தரும் செய்திகள் சிலருக்கு கிடைக்கும். தாயின் ஆதரவால் மனமகிழ்ச்சி அடைவீங்க. தொழில் சம்பந்தமான வெளிவட்டார நட்பு சிலருக்கு கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான முயற்சிகளில் எதிர்பார்த்த வெற்றி சிறு தடை தாமதத்திற்கு பின் கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு
தடைகளை தாண்டி முன்னேறும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 8. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் நீல நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் நீல நிறம். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் பிரச்சனைகள் நீங்கும். அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு மகிழ்ச்சியான நாளா இன்றைய நாள் இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு நட்பு கிடைக்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். செவ்வாய்க்கிழமை முருகருக்கு உகந்த தினம். முருகருக்கு 6 அகல் விளக்கேற்றி செவ்வரளி மலர் சூட்டி கந்தனை வழிபட காரிய வெற்றி உண்டாகும். நினைத்தது நடக்கும். எதிரிகள் தொல்லை தீரும். கூடவே கந்தசஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் படிப்பது கூடுதல் விசேஷம். துர்க்கையம்மனுக்கு ராகு கால நேரமான மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையிலான காலகட்டத்தில் எலுமிச்சை பழ தீபம் ஏற்றி துர்க்கையம்மன் வழிபாடு செய்வதால் ராகுவால் ஏற்படும் கெடுபலன்கள் குறையும். திருமண தடைகள் அகலும். விரைவில் திருமணம் கைகூடும். தனுசு ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 3 ஸ்டார். இன்றைய தினத்தில் எதுலையும் சற்று நிதானம் தேவைப்படும். சில சௌகரியங்களை இன்னைக்கு நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். புதிய நண்பர்கள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைப்பாங்க. பணியிடத்தில் உங்கள் பணிகளை சிறப்பாக செய்ய திட்டமிடல் அவசியம் தேவைப்படும். உங்கள் வாழ்க்கை துணையோட தேவையில்லாத மோதல்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. அவசரமான முடிவுகள் எடுக்கிறத இன்னைக்கு தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது. உங்கள் வாழ்க்கை துணைக்கு சற்று அனுசரித்து செல்ல பாருங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மகிழ்ச்சிகரமான நிதி நிலைமை இருக்காது. தேவையில்லாத செலவுகளை கண்காணிக்கிறது உங்களுக்கு நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அஜீரண கோளாறுகளும் சிலருக்கு வயிற்று உபசம் சம்பந்தமான பாதிப்புகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால உணவு விஷயத்தில் கவனம் தேவைப்படும். குடும்பத்தை பற்றிய கவலைகள் சிலருக்கு அவ்வப்போது வந்து போகும். வெளிவட்டாரத்தில் நிதானம் அவசியம் தேவைப்படும். வாகனம் சிலருக்கு அடிக்கடி செலவு வைக்கும். பண பற்றாக்குறையை இன்னைக்கு நீங்கள் சமாளிப்பீங்க. வியாபாரத்தில் பாக்கிகளை நயமாக பேசி வசூலிக்க பாருங்க. உத்தியோகத்தில் உங்கள் பணிகளை போராடி செய்து முடிப்பீங்க. புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் காலதாமதமாக கிடைக்கும். பெரியோர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். உங்கள் மனசில் புதுவிதமான சிந்தனைகள் தோன்றும். சகோதரர்கள் கிட்ட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லது. உடல் தோற்றப்பொழிவில் மாற்றங்கள் உண்டாகும். எந்த காரியமாக இருந்தாலும் நிதானமாக செயல்படுறது உங்களுக்கு நல்லது. மாணவர்கள் கூடுதல் கவனம் செலுத்தி உங்கள் பாடங்களை படிக்க பாருங்க. மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு தடைகளை தாண்டி முன்னேறும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 6. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் ஆரஞ்சு நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் காலதாமதம் உண்டாகும். பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு அனுசரித்து செல்வது நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு மாற்றமான நாளா இன்றைய நாள் இருக்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். செவ்வாய்க்கிழமை முருகருக்கு உகந்த தினம். முருகருக்கு 6 அகல் விளக்கேற்றி செவ்வரளி மலர் சூட்டி கந்தனை வழிபட காரிய வெற்றி உண்டாகும். நினைத்தது நடக்கும். எதிரிகள் தொல்லை தீரும். கூடவே கந்தசஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் படிப்பது கூடுதல் விசேஷம். துர்க்கையம்மனுக்கு ராகு கால நேரமான மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையிலான காலகட்டத்தில் எலுமிச்சை பழ தீபம் ஏற்றி துர்க்கையம்மன் வழிபாடு செய்வதால் ராகுவால் ஏற்படும் கெடுபலன்கள் குறையும். திருமண தடைகள் அகலும். விரைவில் திருமணம் கைகூடும்.
மகர ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 4 ஸ்டார். இன்றைய தினம் உங்கள் வளர்ச்சி பெரும்பாலும் சிறப்பாக இருக்கும். உங்கள் சுய முயற்சியால் கடினமாக உழைத்து நீங்கள் வெற்றி பெறுவீங்க. பணியிடத்தில் உங்கள் பணிகள் சற்று அதிகமாக இருந்தாலுமே உங்கள் திறமையால் சிறப்பாக உங்கள் பணிகளை செய்து முடிப்பீங்க. சக பணியாளர்களும் இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. உங்கள் வாழ்க்கை துணையோட நல்லுறவை பராமரிப்பீங்க. உங்கள் அணுகுமுறை உங்கள் பிரியமானவரின் பாராட்டை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிதி வளர்ச்சி பெரும்பாலும் சிறப்பாகவே இருக்கும். நீங்கள் சேமிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பெரும்பாலும் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சகோதரர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீங்க. மாலை வேளையில் நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல செய்தி சிலருக்கு கிடைக்கும். நண்பர்கள் உங்ககிட்ட உதவி கேட்டு வருவாங்க. பிற்பகலுக்கு மேலே மற்றவர்களோட பேசும் சமயத்தில் பொறுமை அவசியம் தேவைப்படும். இன்னைக்கு நீங்கள் தொடங்கும் காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும். வியாபாரத்தில் பணியாளர்கள் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லது. மறைமுகமான எதிர்ப்புகளை நீங்கள் இன்னைக்கு தெரிஞ்சுப்பீங்க. வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றம் கிடைக்கும். பிறமொழி பேசும் மக்களால் ஆதாயம் சிலருக்கு உண்டாகும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு அமையும். உங்கள் மனசில் தன்னம்பிக்கையோட எந்த செயலையும் மேற்கொள்வீங்க. மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான முயற்சிகளில் ஏற்றம் மிகுந்த பலன்கள் கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு நினைத்தது நிறைவேறும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 9. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் சிவப்பு நிற ஆடைகளை அணிகிறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சிவப்பு நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் முன்னேற்றகரமான நாளாக இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். செவ்வாய்க்கிழமை முருகருக்கு உகந்த தினம். முருகருக்கு 6 அகல் விளக்கேற்றி செவ்வரளி மலர் சூட்டி கந்தனை வழிபட காரிய வெற்றி உண்டாகும். நினைத்தது நடக்கும். எதிரிகள் தொல்லை தீரும். கூடவே கந்த சஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் படிப்பது கூடுதல் விசேஷம். துர்க்கையம்மனுக்கு ராகு கால நேரமான மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையிலான காலகட்டத்தில் எலுமிச்சை பழ தீபம் ஏற்றி துர்க்கையம்மன் வழிபாடு செய்வதால் ராகுவால் ஏற்படும் கெடுபலன்கள் குறையும். திருமண தடைகள் அகலும். விரைவில் திருமணம் கைகூடும். கும்ப ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 4 ஸ்டார். இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். உங்கள் மனசில் உற்சாகம் பிறக்கும். பணியிடத்தில் உங்கள் பணிகளை நீங்கள் சிறப்பாக செய்வீங்க. உங்கள் வாழ்க்கை துணையோட நல்லுறவை பராமரிப்பீங்க. இருவரும் இன்னைக்கு வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பண வரவு சிறப்பாக இருக்கும். உங்கள் சேமிப்பும் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு முழு ஆரோக்கியத்தோடு நீங்கள் இருப்பீங்க. குடும்பத்தில் நிம்மதியான சூழல் நிலவும். இழுபறியாக இருந்த வேலைகள் இன்னைக்கு நல்லபடியாக நடந்து முடியும். எதிர்பார்த்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும். வெளியூரிலிருந்து சிலருக்கு நல்ல செய்தி தேடி வரும். உறவினர்களால் நீங்கள் இன்னைக்கு ஆதாயம் அடைவீங்க. வியாபாரத்தில் போட்டிகள் குறையும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவுவாங்க. இன்னைக்கு நெருக்கமானவர்களின் எண்ணங்களை புரிஞ்சுப்பீங்க. பழைய கடன் சார்ந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான சூழல் அமையும். வழக்கு சார்ந்த பணிகளில் உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். நீங்கள் செய்யும் முயற்சிகளில் எதிர்பார்த்த முடிவு சாதகமாக அமையும். அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். பயணம் சார்ந்த புதுமையான அனுபவம் சிலருக்கு கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான முயற்சிகளில் எதிர்பார்த்த வெற்றி சிறப்பாக கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு ஆதாயம் தரும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 7. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் நீல நிற ஆடைகளை அணிகிறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் நீல நிறம்.
அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் புரிதல் உண்டாகும். சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். செவ்வாய்க்கிழமை முருகருக்கு உகந்த தினம். முருகருக்கு 6 அகல் விளக்கேற்றி செவ்வரளி மலர் சூட்டி கந்தனை வழிபட காரிய வெற்றி உண்டாகும். நினைத்தது நடக்கும். எதிரிகள் தொல்லை தீரும். கூடவே கந்தசஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் படிப்பது கூடுதல் விசேஷம். துர்க்கையம்மனுக்கு ராகு கால நேரமான மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையிலான காலகட்டத்தில் எலுமிச்சை பழ தீபம் ஏற்றி துர்க்கையம்மன் வழிபாடு செய்வதால் ராகுவால் ஏற்படும் கெடுபலன்கள் குறையும். திருமண தடைகள் அகலும். விரைவில் திருமணம் கைகூடும். மீன ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 3 ஸ்டார். இன்றைய தினம் நீங்கள் எதுலையும் யோசித்து செயல்பட பாருங்கள். எந்த விஷயத்துலையும் வேகத்தை தவிர்த்து விவேகத்தோடு செயல்பட பாருங்கள். பணியிடத்தில் உங்கள் பணிகளில் சில தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் திட்டமிட்டு பணியாற்ற பாருங்கள். அதிகரிக்கும் பணிச்சுமை காரணமாக சற்று பதற்றமான சூழல் நிலவும். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட இனிமையான தருணங்களை மட்டும் பகிர்ந்துக்க பாருங்கள். கோபமான பேச்சுக்களை தவிர்த்துக்க பாருங்கள். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கூடுதல் செலவுகளை சிலர் சந்திப்பீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஆரோக்கியத்தில் சில அசௌகரியங்கள் நிலவும். அதனால் சிலருக்கு தூக்கமின்மை மற்றும் தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கடந்த கால இனிய அனுபவங்களை நினைவு கூர்ந்து சிலர் மகிழ்வீங்க. சகோதரர்களால் இன்னைக்கு நீங்கள் பயனடைவீங்க. விசேஷங்களை சிலர் முன்னின்று நடத்துவீங்க. வாகன வசதி சிலருக்கு பெருகும். வியாபாரத்தில் விஐபிக்கள் வாடிக்கையாளர்கள் ஆவாங்க. உத்தியோகத்தில் தைரியமாக சில முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க. அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். எதிர்பாராத சில செலவுகளால் உங்களுக்கு இன்னைக்கு நெருக்கடிகள் உண்டாகும். உங்கள் மனசில் எந்த ஒரு செயலிலும் திருப்தி இல்லாத சூழல் உண்டாகும். தொழில் ரீதியான நெருக்கடிகள் சிலருக்கு குறையும். பூர்வீக சொத்துக்களால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். ஆரோக்கியம் சம்பந்தமான செயல்பாடுகளில் விழிப்புணர்வு தேவைப்படும். மாணவர்கள் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் பேச்சை கேட்டு நடந்துக்க பாருங்க. கூடுதல் கவனத்தோடு உங்கள் பாடங்களை படிக்க பாருங்க. மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு சிந்தனை திறன் பெருகும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் ஆழத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடமேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 4. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் சாம்பல் நிற ஆடைகளை அணிகிறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நெருக்கடிகள் குறையும். ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு விழிப்புணர்வு தேவைப்படும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். செவ்வாய்க்கிழமை முருகருக்கு உகந்த தினம். முருகருக்கு 6 அகல் விளக்கேற்றி செவ்வரளி மலர் சூட்டி கந்தனை வழிபட காரிய வெற்றி உண்டாகும். நினைத்தது நடக்கும். எதிரிகள் தொல்லை தீரும். கூடவே கந்தசஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் படிப்பது கூடுதல் விசேஷம். துர்க்கையம்மனுக்கு ராகு கால நேரமான மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையிலான காலகட்டத்தில் எலுமிச்சை பழ தீபம் ஏற்றி துர்க்கையம்மன் வழிபாடு செய்வதால் ராகுவால் ஏற்படும் கெடுபலன்கள் குறையும். திருமண தடைகள் அகலும். விரைவில் திருமணம் கைகூடும்.